நவம்பர் 2ஆம் தேதி நடைபெற இருக்கும் மீனவர்கள் பிரச்சினை குறித்த பேச்சுவார்த்தை குறித்து இரு நாட்டு மீனவர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் அந்தோணி முத்துவிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், இப்போ பாத்தீங்கன்னாக்கா இலங்கை தரப்புல யார் யார் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு. இந்தியா சார்பா யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கா? அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை தமிழகத்திலும் இலங்கையிலும் இடம்பெற்றது. இப்பொழுது நடைபெறவிருக்கின்றது 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தையில் இலங்கையிலிருந்து 10 மீனவ பிரதிநிதிகளும், இவர்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்கள், தமிழகத்திலிருந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றிய மீனவ பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளவிருக்கின்றார்கள். மீன்பிடித்தர் அமைச்சின் அதிகாரியான திரு லால்டி சில்வா அவருடன் நாளை 31ஆம் தேதி இந்த குழுவினர் புதுடெல்லி நோக்கி புறப்படுகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் 1ஆம் தேதி புதுடெல்லி வந்து சேர்கின்றனர். 2ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை இரு நாட்டு மீனவர்களுக்கிடையே நடைபெறும். அதன் பின்பு ராஜதந்திர முறையிலான மட்டத்திலான பேச்சுவார்த்தை இரு நாட்டு அமைச்சர்கள் மத்தியில் உயர்மட்ட பேச்சுவார்த்தை 5ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்றது. இந்த 5ஆம் தேதி பேச்சுவார்த்தையில் இலங்கையின் மீன்பிடித்தர் அமைச்சர் மாண்புமிகு மஹிந்த அமரவீர, அமைச்சின் செயலாளர் திருமதி அதிகாரி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் மாண்புமிகு மங்கள சமரவீர உள்ளிட்ட அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளனர். சார், பாத்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாவே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுகிறார்கள் என்கிற செய்தி வராத நாட்களே இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியாவிற்கு தமிழக மீனவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது இங்கு உள்ள பிரச்சனை என்னென்றால், இந்த பேச்சுவார்த்தையே தேங்கி இருப்பதற்கு அது ஒரு காரணம். இலங்கை மீனவர்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், அழுத்தம் அரசாங்கத்திற்கு கொடுப்பது என்னவென்றால், தமிழக மீனவர்கள் இலங்கைக்கு வருவதனால் இவருடைய வாழ்வாதாரம் மற்றது வளங்கள் அளிக்கப்படுவதன் காரணமாக அவர்கள் இங்கு இந்த பவுண்டரி என்று சொல்லக்கூடிய கடல் எல்லையை தாண்டுவதனால் சட்டத்தை மீறுகின்றார்கள். மற்றது சம்பிரதாயத்தை மட்டுமல்ல, இந்த மீனவர்களுடைய பிரச்சனை, இந்த மீனவருடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுவதாகவே இந்த பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு இரு நாட்டு அரசாங்கங்களும் ஒரு ராஜதந்திர முறையிலான உயர்மட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் மூலமே இந்த பேச்சுவார்த்தைக்கு தீர்வு காணலாம் என்பது தற்பொழுது ஒரு தெளிவாகி உள்ளது. காரணம், இரு நாட்டு தலைவர்களும் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். வெளிவிவகார அமைச்சர்கள் மற்றது மீன்பிடிக்கிற அமைச்சின் அதிகாரிகள் அமைச்சர் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன. அந்த அடிப்படையில் தான் இந்த முறை இதற்கு ஒரு நல்லதொரு தீர்வு காணப்பட வேண்டும். அதாவது இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் இலங்கைக்கு வருவதனால் இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது என்பதுதான் இங்கு உள்ள மக்கள். இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனை குறித்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இது குறித்த உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.